friends, welcome back to our channel Ravi with Ram. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மட்டன்ல கோலா உருண்டை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 200 கிராம் மட்டன் வந்து தனி கறியா எடுத்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம், 50 கிராம் பொரிகடலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி கொஞ்சம், 4 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை தேவையான அளவு, 4 காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். இதை நல்லா நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்புறம் நம்ம அந்த பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த பக்குவத்துக்கு வராது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டுக்கிடுவோம். எண்ணெய் காயவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவில் குட்டி குட்டியாக அப்படி உருண்டையை எடுத்து உருட்டி போட்டுக்கிடுவோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போதான் கொஞ்சம் உள்ள இருக்கிறதால நின்று நல்லா வேகும். நல்லா கரட்டி விட்டுக்கிடுவோம். இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இன்னைக்கு வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்டில் உள்ள மட்டன் சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இப்படி கோலா உருண்டையாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரவி வித் ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.